வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகணும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எதிரியை வசியம் பண்ணுறது எப்படி, எதிரி தொல்லையிலேருந்து நம்ம வெளியே வர்றது எப்படி, எதிரி நம்மளை கண்டால் விலைக்கு போயிடணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக தாந்திரிக பரிகாரம் சொல்ல போகிறேன். நீங்கள் வீட்டிலேருந்தே எளிமையான முறையில் செஞ்சுக்கலாம். இது செலவு கம்மியாகும், ஆனால் எளிமையான பரிகாரம். நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது. அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வெற்றிவேல் குருஜி யூடியூப் சேனல் பேர் இது. என்னோடய பேர் வெற்றிவேல் குருஜி. அந்த பேரையே யூடியூப் சேனலுக்கு வச்சுக்குது. ஸ்ரீ போடணும், ஸ்ரீ வெற்றிவேல் குருஜின்னு போட்டிங்கன்னா வரும். இந்த நான் போடுற வீடியோ உங்களுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எளிமையான முறையில் வீட்டில் இருந்துக்கினே செஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்கு தகுந்த வீடியோ போடுறேன். நீங்கள் எந்த வீடியோ போட சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். நான் போடுற வீடியோவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் இருந்துன்னே எளிமையான முறையில் பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். அதே போல் நைட்டில் 7 மணிலேருந்து ஃபோன் பண்ணாதீங்க. 7 மணிலேருந்து நேரங்கட்ட நேரத்துக்குலாம் ஃபோன் பண்ணுறீங்க, அது போல் பண்ணாதீங்க. பண்ணால் காலையில் பண்ணணும். காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஃபோன் எடுப்போம். அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்க மாட்டோம். அதுக்கு மேலே ஃபோன் பண்ணிங்கன்னா நைட்டு 7 மணிலேருந்து அப்படியே 8, 10, 11 மணி 12 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறீங்களா, அதுபோலாம் பண்ணிங்கன்னா ஃபோனை எடுக்க முடியாது. நீங்கள் காலையில் 7 மணிக்கு பண்ணிங்கன்னா அதே போல் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் யார் பண்ணாலும் எடுத்து பேசுவாங்க. அதே போல் நானும் ஒரு டைமில் எடுத்து பேசுவேன், இருக்கிறவங்களும் எடுத்து பேசுவாங்க. இங்கே இருக்கிறவங்களும் நீங்கள் டைமு தெரியாத நேரங்கட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. அது எடுக்கலைன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. அப்படி எடுக்கலைன்னா மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணணும். அப்போ தான் எடுத்து பேச முடியும். நாங்கள் நைட்டில் பூஜை பண்ணுவோம், வேலை இருக்கும், நாங்கள் எடுக்க முடியாது. அதே போல் நீங்கள் தூங்குகிற மாரி நாங்களும் தூங்கணும், எங்கள் வேலைலாம் முடிச்சுட்டு. அந்த தூக்க டைமில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு இல்லை, நாங்கள் அந்த டைமில் தான் எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் சொல்ல முடியும், நைட் டைமில் தான் எங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் தனிப்பட்ட முறையில் தான் சொல்ல முடியும்னா, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் இந்த நம்பருக்கு, யூடியூப் சேனலில் இந்த சேனலில் வருது இல்லையா நம்பரு, ஃபோன் நம்பரு, இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் எடுத்து பதில் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு அந்த கஷ்டமான பிரச்சனை உங்களுக்கு சொல்ல முடியல, ஃபோனில் தான் சொல்லணும்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் அதை ஃபோன் பண்ணுவேன், இல்லை அதே பதில் ரிப்ளை பண்ணுவேன். நான் இந்த வீடியோ போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நான் போடுறது பூரா உங்களுக்கு நல்ல வீடியோவை போடுவேன். இந்த போடுற வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோ நல்ல வீடியோ வரும். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். எதிரியை வசியம் பண்ணுறது எப்படி, இதை பற்றி தான் வீடியோவில் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த காப்பர் தகடு, மெலிஸ் தகடு, இந்த எந்திரம் எழுதுகிற தகடுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த தகடை வாங்கியாந்து 6க்கு 6 இன்ச்சு இருக்கும் தகடு, நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கின்னு வச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த தக்கனை கேளுங்க. நாட்டு மருந்து கடையில் தக்கனை இந்த தேங்காய் இந்த ஐப்பன் கோயிலுக்கெலாம் போகும்போது நெய் ஊற்றிட்டு மேலே ஒரு அந்த தேங்காவில் வச்சு ஒரு கட்டை மாரி வச்சு அடிப்பாங்க பாருங்கள், அந்த தக்கை ஒன்று வேணும். நீங்கள் எப்படின்னா ஐடியா பண்ணி கேட்டுங்க. ஆனால் அந்த ஐப்பன் கோயிலுக்கு போகும்போது ஒரு கட்டை நெய் ஊற்றிட்டு கட்டை வச்சு ஒரு பீஸ் மாரி உள்ளே அந்த ஓட்டையில் வச்சு அடிப்பாங்கள்ல, அந்த கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில். அதை வாங்கின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த தகடு, அந்த இது தக்கை, இது 2 வேணும், இதை வாங்கி வச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு மெழுகு, அதே கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, சின்னதாக ஒரு மெழுகு. ஏன்னா அதை சூடு காட்டி இதில் வச்சு ஒட்டணும், அதுக்காக. அதுக்கப்புறம் வீட்டில் நெல்லை முத்தி போன தேறின தேங்காவாக ஒன்று எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கருப்பு உளுந்துன்னா தோல் உளுந்து, அந்த உளுந்து நம்மளுக்கு ஒரு 50 கிராம் வேணும், 50 கிராம் வேணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம குழம்புலாம் தாளிப்போம் பாருங்கள், குழம்பு வீட்டில் சாப்பாடெலாம் செய்வையிலே குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு போடுவோம் பாருங்கள், வீட்டு சமையலுக்கு. அந்த கடுகு ஒரு 25 கிராம் வேணும். இதில் ஒரு 25 கிராமு தோல் உளுந்து, 50 கிராமு இல்லை 25 கிராமு. அதே போல் அந்த கடுகு, குழம்புக்கு யூஸ் பண்ணுற கடுகு அது ஒரு 25 கிராம். இதில் ரெண்டுத்துலேயே 25 கிராம் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இந்த எழுதாத பேனா நம்மளுக்கு வேணும். எழுதுறோன்னா எழுதும்போது அந்த இங்கி அந்த தகடில் படும்.
அதுபோல் எழுதாத பேனாவை ஒன்று எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுன்னு உங்களுக்கு யார் எதிரி, வேலை செய்கிற இடத்துல எதிரி இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வீங்க. வேலை செய்கிற இடத்துல நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம கூட நல்லதாக பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, பேசினே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை அங்கே ஆப்பு வைக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஏதாவது ஒரு நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. அங்கே வேலை செய்கிற இடத்துல வந்து ஓனர்கிட்ட, பெரிய அதிகாரிக்கிட்ட நம்மளை பற்றி ஒன்று கிடக்கு ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்துட்டு நம்ம கூடயே நல்லா ஜாலியாக பேசுவாங்க, கொள்ளுவாங்க. அப்படி இருப்பாங்க. அது யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு உங்க கூட நல்ல மாரியே பழகுவாங்க. அப்படியே ஒரு வேளை வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஆனால் தெரியும். தெரிஞ்சாலும் வந்து நீங்கள் வந்து வேண்டான்னு விட்டுட்டு போய்க்கினே இருப்பீங்க. அதுபோல் இருந்தாலும் இதை செஞ்சால் செட் ஆகும். இல்லை உங்கள் பக்கத்தில் வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் இருக்கிற சொந்தக்கார அந்த இடத்துலேயே வந்து எதிரியாக இருப்பாங்க, பிரச்சனை பண்ணினே இருப்பாங்க, ஏதாவது ஒரு குறைச்சல் கொடுத்துனே இருப்பாங்க. போகிற இடம் வர இடம் ஏதாச்சும் நம்மளை கிடக்க ஒன்று சொல்லி பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒரு சிக்கலில் இழுத்துன்னு போயிடுவாங்க. அவங்களாம் வந்து நம்ம கிட்ட வரக்கூடாது. நம்மளை கண்டா தெரித்து ஓடி போடணும். இல்லை நம்மளுக்கு வசியமாயிடணும். இந்த ரெண்டுத்தில் ஒன்று. இப்படி நம்ம செய்யணுன்னா நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, இந்த தகடு என்ன பண்ணுறீங்க எடுத்து அவங்க பேர், இப்போ யார் உதாரணத்துக்கு ஒரு ஆம்பளை இருக்கிறார், கோபின்னு இருக்கிறார் இல்லையா, ஆம்பளை, அவங்க பேரை எழுதிங்க. கோபி, இவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எங்கள் இது தொல்லை வரக்கூடாது, இவங்க என்னை கண்டா என்னை கண்டா விலைக்கு ஓடிடணும், இவங்க இல்லை எங்களுக்கு வசியமாயிடணும், வசின்னு எழுதணும். இந்த 3 வார்த்தையில் எது ஒன்றாலும் எழுதலாம். எங்களை கண்டா இந்த கோபின்றவன் என்னை கண்டா இது மிரண்டு போகணும், இல்லை எங்களுக்கு வசியமாகணும். இதில் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து எங்களை இப்போ பார்த்தவொடனே இப்போ எங்கள் பேச்சுக்கே வரக்கூடாது, ஒதுங்கி போயிடணும். இதில் 3த்துல எது வேணாலும் எதெல்லாம் இல்லை 3மே சேர்த்து எழுதிக்கலாம். இது போல் நீங்கள் எழுதிக்கிங்க. எழுதிட்டு உங்கள் சாமி பேர் கீழே வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வங்குதோ அந்த தெய்வம் பேரை போட்டுக்குங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த தகடை வந்து சுருட்டி அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு நூல் கண்டு போட்டு சுற்றிடுங்க. சிகப்பு கலர் இல்லை மஞ்சள் கலர் நூலை போட்டு சுற்றி என்ன பண்ணுறீங்க, இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டுக்குங்க. ஓட்டை அந்த 3 கன்று இருக்கும் தேங்காவில். அந்த 3 கண்ணில் ஒரு கன்று பெருசாக இருக்கும். அந்த கண்ணை என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இந்த திருப்புளி எடுத்து குத்தி என்ன பண்ணுறீங்க, பெருசாக ஓட்டை போட்டுங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த எழுதின தகடை எடுத்து அது உள்ளே வச்சுருங்க. வச்சு அதுக்கப்புறம் அந்த தோல் உளுந்து வாங்கி வச்சுக்கிறீங்களா, அந்த உளுந்தை இது உள்ளே கொட்டுங்க. அதில் கொட்டினீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போக வைக்கணும், வெளியே வரக்கூடாது எதுவுமே. எல்லாத்தையும் உள்ளே வச்சு அமுக்கி போட்டுருங்க. அப்புறம் கடுவை வந்து இது உள்ளே கொட்டிவிடுங்க. கொட்டி நல்லா உள்ளே வச்சு அமுக்கிட்டு இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்க இல்லையா, இந்த இந்த கட்டை இதில் வச்சு அடிக்கிறதுக்கு, அதை என்ன பண்ணுறீங்க, இந்த ஓட்டையில் வச்சு அந்த கட்டையை வச்சு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு மெழுகு வாங்கி வச்சுக்கிறீங்களே, மெழுகுவர்த்தி, அந்த மெழுகை வந்து சூடு இது விளக்கில் காட்டி அதுலேருந்து ஒழுவும், அந்த ஒரு இதுமாரி குழம்பு ஒழுவும் இல்லையா, அதை இதில் வயசு வச்சு மேலே வச்சு நல்லா ஒட்டி விட்ருங்க. ஒட்டிட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சு இவங்களால எந்த தொல்லை வரக்கூடாது. ஆனால் ஒரு தேங்காவில் ஒரு தகடில் வந்து ஒரு ஆள் பேர் மட்டும்தான் எழுதணும். ஒரு ஆள் எதிரியாக இருக்கிறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. எல்லார் பேரையும் ஒரு இதில் எழுதக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு தகடு தான் எழுதணும். ஒரு எதிரிக்கு ஒரு தகடு எழுதணும், ஒரு தேங்காய் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுதி அது உள்ளே வச்சு எல்லாமே முடிச்சிடுங்க. பூஜை ரூமில் வச்சு நல்லா வேண்டிங்க. இவங்களால எந்த தொல்லை வரக்கூடாது, எங்களுக்கு வசியமாயிடணும், இல்லை எங்களை கண்டா விலைக்கு போயிடணும், எங்கள் பேச்சுக்கே வரக்கூடாது. இது எது வேணாலும் வேண்டி என்ன பண்ணுறீங்க, நல்லா வேண்டி ஒரு 2 நாள் 3 நாள் பூஜை ரூமில் வச்சு நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க, எடுத்தும் போயிட்டு உங்கள் பக்கத்தில் ஆறு தண்ணி போகுது இல்லையா, அதுபோல் ஆறு இருந்ததுன்னா ஆற்றுல கட்டாச்சிருங்க. அந்த தண்ணியை தேங்காவை எடுத்து தேங்காய் வந்து அப்படி நோங்கி விட்டு கட்டாசணும், தண்ணி ஓடுற தண்ணியில். ஆனால் உடைக்கக்கூடாது, தூக்கி தண்ணியில் கட்டாச்சிடணும், அடிச்சுன்னு போயிடும். அப்படி உங்கள் பக்கத்தில் ஆறு இல்லைன்னா கடல்கரை சமுத்திரம் இருந்தால் கடலில் போட்டுடலாம். கடலில் போட்டிங்கன்னா அது அடிச்சுன்னு போயிடும். அதே போல் வந்து உங்கள் பக்கத்தில் ஆறு இல்லை கடல் இல்லைன்னா ஏரியில் போடலாம். ஏரின்னா ரொம்ப அந்த அசிங்கமாக பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி அந்த சுத்தமாக இல்லாத இருக்கும். அது போல் இதில் போடக்கூடாது. நல்லா இருக்கிற இடமா பார்த்து ஏரியில் தண்ணியில் போட்டுடணும். இது இதான் லாஸ்ட்டு. கடல், ஆறு, இது 2 தான் இப்போ இது மெயினானது. 3வது அப்படி கிடைக்கல பட்சத்தில் தான் ஏரியில் போடுறது. ஏரியிலே வந்து பார்த்து வந்து நல்ல ஏரியா, நல்ல சுத்தமான இடமா இருக்கணும் நீங்கள் போடுற இடம். அது போல் இடத்துல பார்த்து போட்டுருங்க. தூக்கி தண்ணியில் கட்டாச்சிடணும். நடு இதில் கட்டாச்சிட்டிங்கன்னா இதை வந்து எப்போ செய்யணுன்னா,
இதெல்லாம் வச்சு எப்போ செய்யணும்னா அமாவாசை அன்றைக்கி செய்யணும், இல்லை அஷ்டமியில் செய்யணும். இந்த 2 நாளில் என்றைக்கு வேணாலும் செய்யலாம். அஷ்டமி இல்லை அமாவாசை. இது வந்து 3 தடவை செய்யணும். அமாவாசையில் செய்ய இருந்தால் 3 அமாவாசைக்கு செய்யணும். அஷ்டமியில் செய்ய இருந்தால் 3 அஷ்டமியில் செய்யணும். ஒரு ஆளுக்கு செய்யணும்னா 3 அமாவாசை 3 அஷ்டமி. இது போல் இந்த 2 நாளில் எது வேணாலும், ஆனால் 3 தடவை செய்யணும் ஒரு ஆளுக்கு. நீங்கள் ஒரு 5, 6 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 தேங்காய் வாங்கிக்கிங்க, 5 எல்லா தகடு வாங்கிக்கிங்க, 5 நான் சொன்னதெல்லாம் அந்த கடுகு, அந்த உளுந்து இதெல்லாம் வாங்கி வச்சிங்க. வாங்கி வச்சு நான் சொல்கிற மாரி எழுதி பூஜை ரூமில் வச்சு நல்லா வேண்டி தண்ணீர் தூக்கி போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது. எதிரியே அப்படியே உங்களுக்கு வசியமாகிடுவாங்க. ஆனால் வந்து தேவையில்லாத்துக்கலாம், பிரயோஜனம் இல்லாததுக்கெலாம், இப்போ நல்லா அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்கள கெடுக்கணுன்றதுக்கெலாம் எழுதினீங்கன்னா இது உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு நியாயத்துக்கு உட்பட்டதா நல்லதுக்கா உங்களுக்கு வந்து இவங்களால நம்மளுக்கு தொல்லையாக இருக்குது, இவங்க நம்ம பேச்சுக்கு வரக்கூடாதுன்னா அது போல் இதுக்கு இது செய்யலாம், நல்ல பலனை கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது ஒரு தாந்திரிக பரிகாரம். இது வந்து பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து செய்கிற பரிகாரம் தான் இது. இது புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை. இது அந்த காலத்தில் செஞ்ச ஒரு பரிகாரம் தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.